على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه صلى الله عليه وعلى آله وأصحابه وأعوانه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أعمار أمتي ما بين 60 و70 أو كما قال عليه الصلاة والسلام. வான் புகழ் அனைத்தும் வான்மறை அளித்த வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீதே உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்தொடர்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் மாளிகையில் அவன் கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடி அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எவைகளையெல்லாம் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவியுள்ளானோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறெம்மே தடுத்து விலக்கியுள்ளானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்ந்து விலகி செயற்படுவதற்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இப்பூவுலகில் பல்லாயிரக்கணக்கான படைப்புகளை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்த படைப்பு சிறந்ததாக தனது அல் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றானோ, எந்த படைப்பு கண்ணியம் என்பதாக அல்லாஹ் வர்ணித்திருக்கின்றானோ, அப்படியான கண்ணியமான சிறந்த படைப்பினத்தில் எம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனாக படைத்து வைத்திருக்கின்றான். ஏனைய எல்லா படைப்பினங்களுக்கும் இந்த மனித படைப்பையும் எடுத்து பார்க்கும் பொழுது அவைகளுக்கு மத்தியில் பெரு வேறுபாட்டை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருப்பதோடு மாத்திரமல்லாமல் மனிதன் வாழ வேண்டிய வழிமுறைகள், நெறிமுறைகள், அவன் கடைபிடிக்க வேண்டிய கடப்பாடுகள், அவனுடைய வாழ்வில் அவன் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவாக எமக்கு காண்பித்து தந்திருக்கின்றான். ஆனால் ஏனைய படைப்பினங்களை பார்க்கும் பொழுது இது போன்ற ஒரு கட்டுக்கோப்பு அற்ற, ஒரு வரையறையற்ற, நாளை மறுமையை அடிப்படையாக கொண்டது அல்லாத ஒரு வாழ்க்கை திட்டத்தை ஏனைய படைப்பினங்களுக்கு அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, எனவே மனிதனாக படைக்கப்பட்ட நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எமக்கு கற்றுத்தந்திருப்பதோடு மாத்திரமல்லாமல் இந்த மனிதனின் வாழ்வின் அமைப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எடுத்தியம்பிக் கொண்டே இருக்கின்றான். மனிதனாக பிறந்த நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் எமது வாழ்வின் கட்டுக்கோப்பு அமைந்திருக்கின்றது என்பதை தெளிவாக அல்லாஹ் எடுத்தியம்புகின்றான். அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் துஅஃபின், அல்லாஹ் உங்களை பலவீனமானாக படைத்தான். உலகத்தில் உருப்பெற்ற ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது எமக்கு முன்னால் வாழ்ந்துவிட்டு சென்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமூகமாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்வதற்காக இந்த உலகிற்கு அனுப்பப்பட இருக்கின்ற மனித சமூகமாக இருந்தாலும் சரி, அனைவருடைய வாழ்க்கை அமைப்பையும் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆரம்ப நிலைமையிலே ஒரு பலவீனமான நிலைமையில் இந்த மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு பலவீனம் என்று சொன்னால், வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திகும் லா தஅலமூன ஷைஆ,
அல்லாஹ் உங்களை உங்களது தாய்மாரின் கற்பறையிலிருந்து வெளிப்படுத்தும் பொழுது எந்தொன்றையும் அறியாத அமைப்பிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களை வெளிப்படுத்தினான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் மனிதனின் பலவீன தன்மையை எடுத்துச் சொல்லுகின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் மனிதனாக பிறந்திருக்கின்றோம். தாயின் கற்பறையிலிருந்து வெளியில் வந்தோம். அந்த ஆரம்ப கட்டத்தை அடைந்தோம். ஆரம்ப நிலைமையை நாமும் அடைந்தோம். இன்றும் ஆரம்ப நிலைமையை அடையக்கூடிய எத்தனையோ குழந்தைகளை நாம் கண்கூடாக கண்டு கொண்டே இருக்கின்றோம். அனைத்து குழந்தைகளின் நிலைமையை எடுத்து பார்த்தால் எந்தொன்றும் தெரியாத, எந்தொன்றும் அறியாத, எந்தொன்றும் சாதிக்க முடியாத, எந்தொன்றையும் பிரித்து விளங்க முடியாத, நல்லதையும் தீயதையும் பிரித்து காண்பிக்க முடியாத, நல்லதையும் தீயதையும் அறிந்து செயற்படுத்த முடியாத, தனக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தரக்கூடியதை அறியாத அமைப்புக்கு ஒரு பலவீனமான நிலைமையிலே தான் இந்த மனிதனை அல்லாஹ் படைத்தான். நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலைமையை அடைந்திருந்தோம். இன்று பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் அந்த நிலைமையை அடைந்து கொண்டு தான் இருக்கின்றது. எந்த அளவுக்கு அல்லாஹ் எம்மை பலவீனமாக வைத்தான் என்றால், நாம் இன்று எவைகளை அருவருப்பாக கருதுகின்றோமோ, எவைகளை எமது மேனியில் படுவதை அசிங்கமாக கருதுகின்றோமோ, எவைகளின் துர்நாற்றத்தை விட்டு நாம் விரண்டோடுகின்றோமோ, அப்படியான அருவருக்கத்தக்க விடயங்கள், அருவருக்கத்தக்க வஸ்துக்கள் எம்முடைய மேனியில் பட்டுவிட்டால் அதனை அறியாது, அதனை விளங்காது, அது அருவருப்பு என்பதை புரியாது, அதில் விளையாடக்கூடிய இன்பத்தை அடைந்த ஒரு பலவீனமான நிலைமையில் தான் நாம் இருந்தோம். அது மாத்திரமல்லாமல் இன்று நாம் எந்த உறுப்புகளை எல்லாம் பிறர் காணுவதற்கு விரும்ப மாட்டோமோ, எப்படியான உறுப்புகளை எல்லாம் பிறருக்கு மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, அவைகளை எல்லாம் அன்று அறியாததின் காரணமாக, எமது அறிவின் பலவீனத்தின் காரணமாக, எமது செயற்பாட்டின் திறன் இன்மையின் காரணமாக, ஒரு பலவீனமான நிலைமையில் இருந்ததின் காரணமாக அப்படியான உறுப்புகள் அன்று வெளிப்படும் பொழுது அதனை மறைப்பதற்கு சக்தியற்றவர்களாக, அது மறைக்கப்பட வேண்டும் என்ற உணர்வற்றவர்களாக, அதனை பிறர் பார்க்க கூடாது என்ற சிந்தனையற்றவர்களாக ஒரு பலவீனமான நிலைமையில் தான் இப்ப உலகில் நாம் ஒவ்வொருவரும் பிறந்தோம். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அடுத்த கட்டத்தை அல்லாஹ் தொடர்ந்தும் சொல்லும் பொழுது, சும்ம ஜஅல மின் பாதி துஅஃபின் குவ்வா, அந்த பலவீனமான நிலைமைக்கு பின்னால் அல்லாஹ் ஓர் பலமுள்ள நிலைமையை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு படைத்திருக்கின்றான். ஆரம்பத்தில் இருந்த நிலைமைக்கு மாற்றமாக சற்று சற்று நாளடைவிலே வளர்ந்து வரும் பொழுது இந்த மனிதனுடைய அறிவு விருத்தி அடைகின்றது, மனிதனுடைய பலம் மேலோங்குகின்றது, மனிதனுடைய திறமைகள் அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்றது, மனிதருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் வலுப்பெற்று சென்று கொண்டிருக்கின்றது. இந்த மனிதனுடைய ஒவ்வொரு நிலைமைகளை எடுத்து பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் பலவீனமானவனாக இருந்த இந்த மனிதன் சகல ரீதியிலும், அறிவிலும், ஆற்றிலும், பலத்திலும், பணத்திலும், அதிகாரத்திலும், வியாபாரத்திலும், எல்லா நிலைமைகளிலும், எல்லா விடயங்களிலும் இந்த மனிதன் ஒரு பலமுள்ளவனாக, ஒரு சக்தியுள்ளவனாக, ஒரு திறமையுள்ளவனாக, எதையும் சாதிக்கக்கூடிய தன்மையுள்ளவனாக இந்த மனிதன் மாற்றப்படுகின்றான். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, ஆனால் இந்த பலம், இந்த தைரியம், இந்த அதிகாரம், இந்த ஆற்றல், இந்த திறமை அனைத்தும் எங்கிருந்து வந்தது என்பதை மனிதன் சிந்திப்பது கிடையாது. ஆரம்பத்தில் தான் இருந்த நிலைமையை பற்றி மனிதன் சிந்திப்பது கிடையாது. அல்லாஹ் கொடுத்த இந்த ஆற்றலை வைத்து, அல்லாஹ் கொடுத்த இந்த திறமையை வைத்து, அல்லாஹ் கொடுத்த இந்த சக்தியை வைத்து, அல்லாஹ் கொடுத்த சுய சிந்தனையை வைத்து நாம் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம், பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றோம், மார்பு தட்டி பூமிக்கு மேலால் அகங்காரத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்தில் எந்தொன்றையும் சாதிக்க முடியாத, எந்தொன்றையும் செயற்படுத்த முடியாத, எந்தொன்றையும் பிரித்து விளங்க முடியாத அந்த நிலைமையை இன்று நாம் மறந்துவிட்டோம். நான் பெற்றுக்கொண்ட ஆற்றல், நான் படித்து பெற்ற பட்டம், நான் சம்பாதித்து சேமித்த சேகரிப்புகள், நான் எனது வாழ்வில் ஏற்படுத்திக் கொண்ட திறமை, நான் எனது வாழ்வில் ஏற்படுத்திக் கொண்ட பலம் என்பதாகலாம்
தன்னை பற்றியே பேச ஆரம்பித்து விட்டோம். மூன்றாவது கட்டமாக அல்லாஹ் அல் குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான், இந்த பலம், இந்த தைரியம், இந்த வீரம், இந்த பெருமை நிரந்தரமானதல்ல. இது நிரந்தரமாக மனிதனுக்கு குடிக்கொள்ளக்கூடியது ஒன்றல்ல. மாற்றமாக மீண்டும் இந்த மனிதன் சும்ம ஜஅல மின் பாதி குவத்தின் துஅஃபா வ ஷைபா, இந்த பலவீனமான நிலைமைக்கு பின்னால் மீண்டும் ஒரு பலவீனமான நிலைமைக்கு, வயோதிபத்திற்கு, தலை மயிர்கள் எல்லாம் நரைத்த நிலைமைக்கு, எந்தொன்றையும் செய்ய முடியாத ஒரு பலவீனமான நிலைமைக்கு மூன்றாம் கட்டமாக இந்த மனிதன் மாற்றப்படுகின்றான். இந்த மனிதன் அவனை அந்த அமைப்பில் தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்பதை புனித அல் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த பலமுள்ள காலப்பகுதியில், தைரியமுள்ள காலப்பகுதியில் எத்தனையோ சாதனைகளை நிகழ்த்தினோம் என்பதாக இன்று சுயமாக எந்தொன்றையும் சாதிக்க முடியாது. தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வயோதிப காலத்தில், தன்னுடைய அந்த பலமுள்ள காலப்பகுதியில் தான் நிகழ்த்திய சாதனைகளை எடுத்துச் சொல்லும் எத்தனையோ வயோதிபர்களை இன்று நாம் கண்கூடாக கண்டு கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த நிலைமை நாம் உயிரோடு இருந்தால் எம்மையும் வந்து சேரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்தில் தைரியமாகவும் வீரத்தோடும் துணிந்ததை சாதிக்கும் சேத்திரனோடும் இந்த பூமிக்கு மேலால் மார்பு தட்டி பெருமையோடு வீரநடை போட்ட எத்தனையோ வயோதிபர்கள் இன்று எந்தொன்றையும் சாதிக்க முடியாது. தான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், ஒன்றை செயற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால், ஒன்றை செய்வதற்காக முனைந்தால் பிறருடைய உதவியை நாடி நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு, அல்லது இன்னொரு வஸ்துவின் உதவியை நாடி நிற்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த காட்சி இந்த அல் குர்ஆன் வசனம் உண்மைப்படுத்துவதாக கிடையாதா? அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இதனைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மூன்று கட்டங்களாக இந்த மனிதனுடைய வாழ்வின் கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்துகின்றான். ஆக அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த இரண்டு பலவீனமான கட்டங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு பலமுள்ள கட்டம் தான் நாம் எமது பேச்சு அமைப்பில், எமது நடைமுறை மொழியில் சொல்லுவதாக இருந்தால் வாலிப பருவம் என்பதாக கூட எமக்கு சொல்ல முடியும். எனவே மிகவும் ஒரு உன்னதமான, முக்கியமான, மிகவும் பெருமதியான கண்காணிப்போடு, பக்குவத்தோடு, தேவையோடு, நாம் சுய சிந்தனையோடு, நாளை மர்மையின் சிந்தனையோடு செயற்படுத்த வேண்டிய ஒரு பருவம் இருக்குமாக இருந்தால் அது எம்முடைய வாலிப பருவம் என்பதை நாம் யாவரும் மறந்துவிடக் கூடாது. எனவே தான் வாழ்வோடு ஒன்றர கலந்திருக்கும் இந்த வாலிபத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பலவிதங்களிலே எமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். நாளை மறுமையிலே மனிதனின் வாழ்வை பற்றி அல்லாஹ் சுய விசாரணை செய்வான். மனிதனிடத்திலே அல்லாஹ் விசாரணை செய்வான். அதில் ஒன்றாக வாலிபத்தை எவ்வாறு கழித்தாய் என்ற வினாவும் அந்த இடத்திலே தொகுக்கப்படும். அந்த காலத்தை பற்றியும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். முழுமையாக மனிதனின் வாழ்வை பற்றி அல்லாஹுக்கு விசாரணை செய்ய முடியும். ஆனாலும் அதிலும் பிரத்யேகமாக, விசேடமாக வாலிபத்தை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்வதாக இருந்தால் அதன் மர்மம் என்ன என்பதை நானும் நீங்களும் சற்று சிந்தனை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 கட்டங்களை எடுத்துச் சொன்னார்கள். அதனை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதனை நழுவ விட்டு விடாதீர்கள். அதனை வீணடித்து விடாதீர்கள். அதில் பொடுப்போக்காக செயற்பட்டு விடாதீர்கள். அதனை பெருமதியாக கருதி யுத்தத்தில் கிடைக்கக்கூடிய கனிமத் பொருட்களை போன்று எப்படி ஒருவர் யுத்த களத்திலே தனது உயிரை ஆயுத முனையில் பயணமாக வைத்து கனிமத் பொருட்களை அவர் பெற்றுக் கொள்கின்றாரோ, யுத்தத்தில் வெற்றி பெற்றால் அந்த கனிமத் பொருட்களை அடைந்து கொள்கின்றாரோ, அது போன்று சந்தர்ப்பமாக, அது போன்ற ஒரு அவகாசமாக, அது போன்று பெருமதியானதாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக 5 கட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொன்னார்கள். அதில் முதலாவதாக சொன்னார்கள், ஷபாபக கபல ஹரமிக், உங்களுக்கு வயோதிபம் ஏற்படுவதற்கு முன்னால், தள்ளாடும் வயது ஏற்படுவதற்கு முன்னால், உங்களுக்கு எந்தொன்றையும் சாதிக்க முடியாத நிலைமை ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாலிப பருவத்தை, தைரியமுள்ள பருவத்தை, வீரமுள்ள பருவத்தை, துணிந்ததை செயற்படுத்தும் அந்த பருவத்தை நீங்கள் சந்தர்ப்பமாக,
அரியொரு சந்தர்ப்பமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நபி அவர்கள் இரண்டாவதாக சொன்னார்கள், வசிஹதக கப்ல ஸகமிக், உங்களுக்கு நோய் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வகினாபக கப்ல ஃபக்ரிக், உங்களுக்கு வறுமை ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்பான நிலைமையை நீங்கள் கனிமத்தாக, சந்தர்ப்பமாக, அரிய சந்தர்ப்பமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதும் ஐந்தாவதுமாக வஃபராஅக கப்ல ஷுகுலிக், உங்களுக்கு வேலைப்படுக்கள் அதிகரிப்பதற்கு முன்னால் ஓய்வு நேரத்தையும், வஹயாத்துக கப்ல மௌத்திக், உங்களுக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்வையும் நீங்கள் அரியொரு சந்தர்ப்பமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு புத்திமதியாக எடுத்துச் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் முதலாவதாக வாலிப பருவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், இந்த வாலிபம் எவ்வளவு முக்கியமானது, இறுதியாக வாழ்வை சந்தர்ப்பமாக எடுத்துக் கொள்ளுமாறு இதில் பணித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் இந்த வாழ்வில் வாலிபம் உள்ளடங்கவில்லையா என்பதை நாம் சற்று சிந்தனை செய்ய வேண்டும். உள்ளடங்கித்தான் இருக்கின்றது என்றாலும் வாழ்வில் பெரும் பங்காற்றக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் வாலிபம் என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், இந்த பகுதியை நாம் சரியாக அடைந்து கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் விருப்பமான விதத்தில் நாம் பயன்படுத்தவில்லை என்றால், எமது வாழ்வில் பெரியொரு பகுதியை நாம் அல்லாஹுக்கு மாற்றமாக கழித்து விட்டவர்களாக மாறிவிடுவோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் வாலிப பருவத்தில் எதனையும் சாதித்து விடுவோம், அனுபவிக்க வேண்டியவைகளை எல்லாம் இந்த வயதில் அனுபவிக்காது எப்பொழுது அனுபவிப்பது என்பதாக எம்முடைய உள்ளத்தில் ஊசலாடுவது ஒரு புறம் இருக்க, எம்முடைய எத்தனையோ நண்பர்களிடத்தில், சகோதரர்களிடத்தில் இவ்வான வார்த்தைகளை எல்லாம் நாம் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். அனுபவிப்பவைகளை அனுபவிக்கத்தான் வேண்டும், இல்லை என்று செல்லவில்லை. ஆனால் மார்க்கம் எதனை அனுபவிக்குமாறு பணித்திருக்கின்றதோ அவைகளைத்தான் அனுபவிக்க வேண்டும். அவைகளுக்கு மாற்றமானதை அனுபவிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. இஸ்லாம் அவைகளை தடுத்திருக்கின்றது. மனித வாழ்வுக்கு எவையெல்லாம் உகந்ததோ, மனித வாழ்வுக்கு எவையெல்லாம் துணையாக அமைகின்றதோ, அதாவது மனிதனை வெற்றி பெற செய்வதற்கு எவைகளெல்லாம் துணையாக அமைகின்றதோ அவைகளை எல்லாம் கண்ணியமான இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு ஆகுமாக்கியிருக்கின்றது. எனவே எவைகளை எல்லாம் இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றதோ அவைகளைத்தான் நாம் அனுபவிக்க வேண்டும். எனவே நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், வாலிப காலத்தில் எதனையும் சாதித்துவிட்டு வயோதிபத்தை அடைந்ததற்கு பின்னால் பள்ளியோடு தஸ்பீயும் கையுமாக அமர்ந்து எம்முடைய இபாதத்துகளை மேற்கொள்வோம் என்பதாக வாலிப சமூகம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வயோதிபம் அடைந்ததற்கு பின்னால் தான் நாம் மரணத்தை அனுபவிப்போம் என்பதற்கு எமக்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது என்பதை சற்று நாம் சிந்தனை செய்ய கடமைப்பட்டுள்ளோம். எமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய வாழ்வு ஒரு மிக குறுகிய கால பகுதியாக இருக்கின்றது. ஆனால் எப்பொழுது எமக்கு இந்த உலகத்தின் வாழ்வு முடிந்துவிடும், இந்த உலகத்தை விட்டும் எப்பொழுது நாம் மறைந்து விடுவோம், உலகத்தை விட்டும் எப்பொழுது நாம் பிரிந்து சென்று விடுவோம் என்பதை நாம் யாவரும் அறிய மாட்டோம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த கால பகுதியை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக, இஸ்லாத்தின் எழுச்சிக்காக, இஸ்லாம் மேலோங்குவதற்காக, இஸ்லாம் பாதுகாக்கப்படுவதற்காக எத்தனையோ வாலிப சஹாபாக்கள் தன்னுடைய பங்காற்றிருக்கின்றார்கள், தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றார்கள், தன்னுடைய வாழ்வை தீனுக்காக பணயமாக வைத்திருக்கின்றார்கள். பின்னால் வந்த தாபிஈன்களாக இருக்கலாம், தபு தாபிஈன்களாக இருக்கலாம், இமாம்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், இன்றும் இருக்கக்கூடிய எத்தனையோ உலமாக்களாக இருக்கலாம், தீன் சேவையாற்றக்கூடிய பெரியார்களாக இருக்கலாம், இன்றும் தீனுக்காக தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களை எடுத்து பார்த்தால் ஏராளமான வாலிபர்கள் இஸ்லாம் மேலோங்குவதற்காக தன்னால் ஆன்ற எல்லா விதத்திலும், எல்லா துறையிலும், எல்லா நிலைமையிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னுடைய பங்காற்றிருக்கின்றார்கள் என்பதை வரலாறு எமக்கு சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கின்றது. அது அறிவு ரீதியாக இருக்கலாம், படை ரீதியாக இருக்கலாம், பல ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம்,
தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இன்பங்களை துறக்கின்ற ரீதியாக இருக்கலாம், ஆட்சி ரீதியாக இருக்கலாம், தலைமைத்துவ ரீதியாக இருக்கலாம், கல்வி ரீதியாக இருக்கலாம், எவ்வாறெல்லாம் இஸ்லாம் வளர்வதற்காக பங்காற்ற வேண்டுமோ அவ்வாறெல்லாம் ஏராளமான சஹாபாக்கள், பின்னால் வந்த உலமாக்கள், இமாம்கள், இவ்வாறு பட்டியலிடும் பொழுது ஏராளமானவர்கள் இந்த தீன் மேலோங்குவதற்காக தன்னுடைய வாழ்வில் வாலிப பருவத்தை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிவு ரீதியில் பார்க்கும் பொழுது யஸீத் இப்னு குதைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் ஹிம்ஸ் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதுக்குள்ளால் நான் நுழைந்தேன். அங்கு ஒரு வாலிபர் எதனையோ மக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்க அவரை சூழ ஏராளமான மக்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொன்றாக வினவிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சபையை நான் சென்றடைந்து அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் அவதானித்த பொழுது அவருடைய நாவிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முத்துக்களை போன்று பெருமதியுள்ளதாக பிரகாசித்துக் கொண்டு ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது. அவரிடத்திலே மக்கள் மார்க்க விடயங்கள் ஒவ்வொன்றாக வினவிக் கொண்டிருக்கின்றார்கள். முத்து போன்ற பெருமதியான வார்த்தைகளையும் பிரகாசமுள்ள வார்த்தைகளையும் அவர் தன்னுடைய நாவிலிருந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். ஆச்சரியத்தோடு பார்த்த நான் அந்த சபை கலைஞருக்கு பின்னால் அங்கிருந்தோரிடம் நான் கேட்டேன், இவர் யார் என்பதாக. அவர்கள் சொன்னார்கள், இவர் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக. சாதாரண ஒரு வாலிபர், சாதாரண ஒரு சிறுவர். எம்முடைய கணிப்பீட்டின் பிரகாரம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு சிறுவர். ஆனால் அவர் பெற்ற அறிவின் ஆழம், அவர் மார்க்க அறிவில் பெற்றிருந்த அறிவின் விசாலம், அதனை பார்த்தால் பெரும் பெரும் மேதைகள் எல்லாம் அவருடைய நாவிலிருந்து வெளியாகக்கூடிய ஒவ்வொரு விளக்கங்களுக்கு பார்த்து ஆச்சரியப்பட்ட வரலாறு எமக்கு சான்று பகிர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இன்று நாம் எமது சமூகத்தை சற்று சிந்தனை செய்து பார்த்தால் இவர்களின் வாழ்வு இந்த இஸ்லாமிய அறிவினுடைய விடயத்தில் எந்த அளவு பங்காற்றுகின்றது என்பதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்ப்போம். இஸ்லாத்தின் அடிப்படை அம்சமான தொழுகையை பற்றிய அறிவு எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வில் பிரதிபலிக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடிப்படை அமல் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டிய இந்த அமல் இஸ்லாமியனுக்கும் காபிருக்கும் மத்தியிலே வேறுபடுத்தி காண்பிக்கக்கூடிய இந்த தொழுகை கூட சரியாக இல்லை என்றால், இதனுடைய அறிவு கூட எம்முடைய வாழ்வில் சரியாக நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், எம்மை போன்ற கீழ்த்தரமானவர்கள், இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், இஸ்லாத்தின் அறிவுக்கு பங்காற்றாதவர்கள் யார் இருக்க முடியும் என்பதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் ஏனைய ரீதியிலே பார்க்கும் பொழுது எமது வாலிப சமூகம் பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலை பார்த்தால் எந்த நடிகரை போன்று நடிக்க வேண்டுமோ அதை போன்று நடித்து காண்பிக்கின்றான். எந்த பாடகனை போன்று பாட வேண்டுமோ அதே போன்று பாடி காட்டுகின்றான். எந்த நடிகரை போன்று ஆடை அணிந்து நடை போட வேண்டுமோ அந்த நடிகரை போன்று அதே ஆடையை அணிந்து நடந்து காட்டுகின்றான். எப்படியெல்லாம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் தன்னை மாற்றிக்கொள்கின்றான். உலக விடயங்களிலே எந்த அறிவுகள் எல்லாம் தேவையோ தேவை இல்லையோ அவைகள் எல்லாம் அணு அணுவாக, துல்லியமாக, நுணுக்கமாக, தேவைக்கும் அப்பால் கற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்லாமல் இன்னும் தேடி தேடி ஆய்வு செய்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் மார்க்க விடயத்தை எடுத்து பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய பலவீனம், அதில் இருக்கக்கூடிய பொடுப்போக்கு தன்மை எங்கு செல்கின்றது என்பதை நாம் அனைவரும் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாலிப சமூகத்தை ஒரு புறத்திலே பார்க்கும் பொழுது அவர்களை அறிவில் நாம் முடக்கிவிட்டோம், இன்னொரு புறத்தில் வீரத்தில் அவர்களை கோழைகளாக மாற்றிவிட்டோம். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரண ஒரு சிறிய சஹாபி, சிறியொரு வாலிபர். அவருக்கு இருந்த ஆற்றல், திறன், திறமை, அதனை எவ்வாறு வர்ணிப்பது என்பதே புரியவில்லை. அவர்கள் எவ்வாறு தன்னுடைய வாழ்வின் இஸ்லாத்துக்குள்ளான பங்களிப்பை வழங்கியிருப்பார்கள் என்பதை எம்முடைய சிந்தனையிலும் சிந்தித்து பார்க்க முடியாது.
அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் கடைசி கால பகுதி ஒரு ஜமாத்தை உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமைத்துவத்துக்கு கீழால் அனுப்புகின்றார்கள். ஆனால் ஜமாத் சென்றடைவதற்கு முன்னாலே நபி அவர்களின் மரண செய்தி வைத்து மதீனாவுக்கு படை திரும்பி வருகின்றது. நபி அவர்களின் ஈமக்கிரேகைக்கு பின்னால் அந்த படையை மீண்டும் அனுப்புவதா இல்லையா என்ற கருத்து வேற்றுமை சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தளபதியை நியமித்தார்களோ அவர்களை நியமிப்பதற்கு தன்னால் முடியாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஆலோசனை சொல்லுகின்றார்கள், கலீஃபா அவர்களே, இந்த படையில் பெரும் மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் நியமித்த பொழுதே அவ்வாறு தான் நியமித்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், சஅத் இப்னு அபி வக்காஸ், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற பெரும் வீரமிக்க மூத்த அனுபவமுள்ள பல சஹாபாக்களை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமித்தார்கள். இவரை தளபதியாக மாற்றி வேறொருவரை, வீரமுள்ள அனுபவமுள்ள ஒருவரை நியமிக்குமாறு சொன்னதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாடியை இழுத்து குலுக்கி அதட்டி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் யாரை தளபதியாக நியமித்தார்களோ அவரை மாற்றுவதற்கு எனக்கு முடியாது என்பதாக சொல்லிவிட்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் மதீனாவின் நிலைமை மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது. இஸ்லாத்தை ஏற்றவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இஸ்லாத்தை விட்டும் முர்த்தத்துகளாக மதம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். எனவே உங்களோடு இருந்து மதீனாவின் நிலைமையை சீர்குலைக்குவதற்காக மதீனாவில் தங்கிவிடுகின்றேன் என்று சொன்ன பொழுது அதனை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மதீனாவில் நிற்பதற்கு அனுமதி வழங்குகின்றார்கள். ஆனால் படை செல்லுகின்றது. படை சென்று பெரும் வெற்றியோடு திரும்பி வருகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இஸ்லாமிய படையை வழிநடத்தி செல்வதாக இருந்தால் அவருக்கு இருக்க வேண்டிய வீரம், படை அனுபவம், மார்க்க அறிவின் ஆழம், படையை வழிநடத்தக்கூடிய திறமை, படையில் இருக்கக்கூடிய அனைவரையும் தனக்குள்ளால் உள்வாங்கக்கூடிய அமைப்பு அனைத்தையும் நன்கு அறிந்தவராக, தேர்ச்சி பெற்றவராக, சகல விதத்திலும் அறிவு ஆற்றல் பெற்றவராகத்தான் அவர் இருக்க வேண்டும். படையில் யாருக்காவது மார்க்க ரீதியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதனை தீர்க்கும் விதத்தில் அவர் அறிவு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இத்தனைக்கும் ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வயது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் 18 அல்லது 19 வயது தான். இந்த சிறிய பிராயத்தில், இந்த வாலிப கால பகுதியில் படைக்கு தலைமை தாங்கி சென்று பெரும் வெற்றியோடு அந்த படையை வழிநடத்தி மீண்டு வருவதாக இருந்தால் அவர்கள் பெற்றிருந்த ஆற்றல், அறிவு, திறன், திறமை எந்த அளவு தூரத்திற்கு சென்றிருக்கும் என்பதை நாம் அனைவரும் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது சகல விதத்திலும், சகல அமைப்பிலும், சகல நிலைமைகளிலும் ஏராளமான சஹாபாக்கள் இந்த இஸ்லாம் வெற்றி கொள்வதற்காக, இஸ்லாம் பாதுகாக்கப்படுவதற்காக, இஸ்லாம் மேலோங்குவதற்காக, இஸ்லாத்தை கட்டி காப்பதற்காக, இஸ்லாத்தை வளர்த்து எடுப்பதற்காக, இஸ்லாத்தை பூமிக்கு மேலால் நிலையாக நிலைநிறுத்துவதற்காக, இஸ்லாம் கியாமத் துறையிலே அழியாது பாதுகாக்கப்படுவதற்காக அன்று தன்னுடைய உயிரையும், தன்னுடைய உடைமைகளையும், தன்னுடைய உறுப்புகளையும், தன்னுடைய செல்வத்தையும், தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா சுகப்பங்களையும் தியாகம் செய்த ஏராளமான சஹாபாக்கள் இருந்ததின் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நுஸிர்து பிஷ்ஷபாப், நான் வாலிப சமூகத்தின் மூலமாக உதவி செய்யப்பட்டேன் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய வாலிபர்களின் நிலைமையை எடுத்து பார்த்தால் மார்க்கத்தை ஏளனமாக கருதுகின்றார்கள். மார்க்கம் என்று சொன்னால் இரண்டாம் தரத்தோடு நோக்குகின்றார்கள். தாடியை வெய்யுங்கள் என்று சொன்னால் எதற்காக, காதலில் தோல்வியா என்பதாக கேட்கின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
மார்க்கத்தை எதோடு இணைக்கின்றார்கள் என்பதை சற்று சிந்தனை செய்து பார்ப்போம். தாடியை ஒருவர் வைத்து விட்டால், ஒரு வாலிபர் தாடியை வளர்த்து விட்டால், ஏன் காதலில் தோல்வியா என்பதாக நாவு கூசாமல் இஸ்லாத்தின் முக்கியமான சுண்ணாவை ஏளனம் செய்யக்கூடிய நிலைமைக்கு எமது வாலிப சமூகம் தள்ளப்பட்டிருந்தால், இவர்கள் இந்த மார்க்கத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை சற்று சிந்தனை செய்து பார்ப்போம். காதல் தோல்வியின் அடையாளமாகத்தான் இந்த சின்னத்தை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியதா? அதற்குண்டான அடையாளமாகத்தான் இதை தந்ததா? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை எந்த அளவுக்கு ஏளனமாக கருதுகின்றார்கள். சற்றும் நாவு கூசாமல், அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இல்லாமல், நாளை மறுமையை பற்றிய சிந்தனை இல்லாமல், ஆனால் இஸ்லாத்துக்கு எங்காவது ஏதாவது எதிர்ப்பு என்று சொன்னால் கொதித்து எழும்புவதும் இந்த வாலிப சமூகம் தான். நாம் இஸ்லாத்தை உண்மையாக உள்ளத்தால் நேசிக்கின்றோமா, அல்லது இஸ்லாத்தின் மீது அன்பு, பாசம், மகிமை இருக்கின்றது என்பதாக வேஷம் காட்டுகின்றோமா என்பதை சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்கள் ஆவேசப்பட்டுவிடக் கூடாது. வாலிப சமூகம் ரோசப்பட்டுவிடக் கூடாது. அவர்களை இழிவுபடுத்துவதாக சிந்தனை செய்துவிடக் கூடாது. மாற்றமாக இஸ்லாத்தை கட்டி காக்க வேண்டிய நாம், நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் குடிக்கொள்ள வேண்டிய நாம், எமது வாழ்வு எங்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை சற்று திசை திருப்பி பார்ப்பதற்காகத்தான் ஒரு சில விடயங்கள் இங்கு எடுத்துச் சொல்லப்படுகின்றன. இதே போன்று இன்னும் ஒரு அமைப்பிலே பார்க்கும் பொழுது எமது வாலிப சமூகம் போதை பொருளுக்கு அடிமையாகி சீரழிந்து கிடக்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. போதை பொருளின் காரணமாக எத்தனையோ வாலிப சமூகம் சிறைகளிலும் ஏனைய அமைப்புகளிலும் பார்க்கும் பொழுது அவர்கள் சீரழிந்து கிடக்கின்றார்கள், சிறைகளில் வாடி கிடக்கின்றார்கள். காரணம் என்ன? போதை பொருளுக்கு அடிமையாகியதின் காரணமாக, போதை பொருளை தனது வாழ்வில் பயன்படுத்தியதின் காரணமாக கண்ணியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ வேண்டிய இந்த வாலிப சமூகம் சீரழிந்து சின்ன பின்னப்படுத்தப்பட்டு கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக பார்த்தால் இந்த வாலிப சமூகம் தன்னுடைய வாழ்வை எதற்காக வாழுகின்றோம் என்பதை மறந்து ஏனோ தானோ என்பதாக நினைத்து தெருக்களில் எல்லாம் சீரழிந்து கிடக்கின்றது. ஒரு சுய சிந்தனையற்ற சமூகமாக எமது வாலிப சமூகம் மாறி கிடக்கின்றது. நோக்கமற்றவர்களாக இவர்கள் தெருக்களிலே சீரழிகின்றார்கள். ஆனால் ஒரு நோக்கத்தில் மாத்திரம் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள். சொல்லாமலே ஒரு சில நேரம் எம்மில் பலருக்கும் அது தெரிந்துவிடும். வீட்டுக்குள்ளால் முடங்கி கிடக்க வேண்டிய குமரி பெண்கள் தெருக்களுக்கு இறங்கியதின் காரணமாக தீனுடைய பிரகாரம் தெருக்களில் வாழ்க்கையை அமைக்க வேண்டிய வாலிப சமூகம் அந்த குமரி பெண்களை கண்காணிக்க ஆரம்பித்து விட்டது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஏராளமான சீரழிவுகள் எமது வாலிப சமூகத்தில் இருந்தாலும் கூட ஒரு சில விடயங்களை மாத்திரம் இங்கு நான் சுட்டிக்காட்டியதோடு எமது சமூகம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்குண்டான காரணம் என்ன, அதற்குண்டான காரணிகள் யாது, காரண கர்த்தாக்கள் யார் என்று பார்த்தால், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் வாலிப சமூகத்தின் குறைகளை சுட்டிக்காட்டுவதை நினைத்து நாம் சந்தோஷப்படுவதல்ல. முதன்மையான காரணம் ஒவ்வொரு பெற்றோர்களும் தான் என்பதை மறுக்க முடியாது. ஒவ்வொரு பெற்றோர்களும் தான் இந்த வாலிப சமூகம் சீரழிவதற்கும் குமரி பெண்கள் சீரழிவதற்கும் காரணிகளாக அமைந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், எமது உள்ளம் ஏற்றாலும் ஏற்றாவிட்டாலும், எமக்கு அது இன்பமாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும், அதனை ஏற்பதற்கு நாம் மறுத்தாலும் அது உண்மை என்பதை நாம் ஒவ்வொருவரும் விருப்பத்தோடோ விருப்பம் இல்லாமலோ ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் சில நடைமுறைகளை பெற்றோர் கடைபிடித்ததின் காரணமாக இந்த வாலிப சமூகம் கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை போன்று மாறிவிட்டது. பெற்றோர்கள் சில நடைமுறைகளை மேற்கொண்டதின் காரணமாக இந்த வாலிப சமூகம் சீரழிந்து கொண்டே இருக்கின்றது. முதலாவதாக
இந்த வாலிப சமூகத்திற்கு எவ்வாறு இவர்கள் வழிநடத்தப்பட வேண்டுமோ அந்த அமைப்பிலே அவர்கள் வழிநடத்தப்படவில்லை. ஏதோ வாலிப சமூகம் ஒரு அளவுக்கு படித்துவிட்டால், ஏதோ ஒரு கல்வியை சாதாரண அமைப்பில் அவர்கள் கற்றுவிட்டால் போதும் அவர்களை தொழிலில் ஈடுபடுத்த ஆரம்பித்து விடுகின்றோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்லுகின்றது, ஒருவரை வியாபாரத்தில் ஈடுபடுத்துவதாக இருந்தால், கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுத்துவதாக இருந்தால், அவர் தமீஸ் என்னும் பிரித்து அறிந்த அறிவு ஆற்றல் உள்ளவராக, பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய நிபந்தனை. நாம் அவர்களை தொழிலில் ஈடுபடுத்துவதாக இருந்தால், கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுத்துவதாக இருந்தால், வியாபாரத்தில் ஈடுபடுத்துவதாக இருந்தால் குற்றமே கிடையாது. ஈடுபடுத்துவோம். அத்தோடு மாத்திரம் முடித்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைப்போம். ஏனென்றால் இவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டார்கள், பிரித்து அறியும் திறனை பெற்றுவிட்டார்கள், அறிவு ஆற்றல் உள்ளவர்கள். எனவே எந்த ஆசை அந்த வாலிபனுக்கு ஏற்பட்டு விடுமோ அந்த ஆசை இந்த வாலிபனுக்கும் ஏற்பட்டுவிடும். இதனை நாம் செயற்படுத்தாவிட்டால், இதனை நாம் நிறைவேற்றி கொடுக்காவிட்டால், அந்த வாலிப சமூகம் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இஸ்லாம் சொல்லாத, இஸ்லாம் தடுத்த தன்னுடைய கருத்துக்கு பணம் வந்து சேர்கின்றது. பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டான், எப்படியும் செலவழிக்க முடியும். எனவே அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிப்பான். எனவே சீர்கெட்ட சமூகம் எமது வாலிப சமூகத்திலும் கூவல் பெண்களுக்கு மத்தியிலும் கூடிவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவதாக இந்த பெற்றோர் அவர்களை தொழிலில் ஈடுபடுத்தியதின் காரணமாக அல்லது வியாபாரத்தில் ஈடுபடுத்தியதின் காரணமாக, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சம்பாதிப்பில் ஈடுபடுத்தியதின் காரணமாக இவர்கள் சற்று காலம் செல்ல செல்ல பணத்தை சம்பாதித்து தருகின்றார்கள். அந்த பெற்றோர்களும் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள், தன்னுடைய அருமை மகன் சம்பாதித்து கொண்டு வந்து தருகின்றான், தன்னுடைய மகள், அதே பெண் பிள்ளைகள் தொழிலில் ஈடுபட முடியுமா முடியாதா என்பதை பற்றி சொல்லவில்லை. ஏதோ சம்பாதிக்கின்ற பிள்ளைகளின் சிந்தனை எடுத்து பார்த்தால் தன்னுடைய மகள் சம்பாதித்து தருகின்றாள் என்பதாக சொல்லி இவர்கள் வீட்டுக்குள்ளால் ஓய்வெடுக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். நாள் செல்ல செல்ல இந்த பிள்ளைகளின் பணத்திற்கு அடிமையாக வேண்டிய ஒரு நிலைமைக்கு இந்த பெற்றோர் தள்ளப்பட்டு விடுகின்றார்கள். இப்பொழுதே மார்க்கத்திற்கு மாற்றமான, மார்க்கத்திற்கு முரணான, இஸ்லாம் அனுமதிக்காத ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தட்டி கேட்பதற்கு இந்த பெற்றோருக்கு சீவன் கிடையாதே, தட்டி கேட்பதற்கு பலம் கிடையாதே, தட்டி கேட்பதற்கு அதிகாரம் கிடையாதே. ஏன்? அந்த பிள்ளைகளின் வருமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களால் எந்தொன்றையும் செய்ய முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு அடிமையாக்கப்படுகின்றார்கள், வீட்டுக்குள்ளால் முடக்கப்படுகின்றார்கள். எந்தொன்றையும் திருத்துவதற்கு, சீர் செய்வதற்கு, தட்டி சொல்வதற்கு எந்த விதமான தைரியமும் அற்றவர்களாக இந்த பெற்றோர் மாறிவிடுகின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த வாலிப சமூகம் எதனை செய்கின்றார்கள், என்னதை செய்கின்றார்கள், எங்கே போகின்றார்கள், எங்கிருந்து வருகின்றார்கள், நாம் கொடுக்கக்கூடிய பணத்தை என்ன செய்கின்றார்கள், எதற்காக பணத்தை வேண்டுகின்றார்கள், அதனை வைத்து சொல்லுகின்ற காரியத்தை நிறைவேற்றுகின்றார்களா என்ற கண்காணிப்பின்மையின் காரணமாக இந்த சமூகம் சீர்கெட்ட வழியில் சென்று கொண்டிருக்கின்றது. எத்தனையோ வாலிபர்களை எடுத்து பார்த்தால் மாலை நேர வகுப்புகள், காலை நேர வகுப்புகள், ஓய்வு நாள் வகுப்புகள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பல வகுப்புகளுக்கு செல்லுகின்றார்கள். இறுதியில் நிலைமையை பார்த்தால் இந்த மிம்பரில் இருந்து சொல்லுவதற்கு கூட நாவு கூசுகின்றது. அப்படியான இழிவான, அசிங்கமான, கேவலமான ஒரு நிலைமைக்கு எமது சமூகம் தள்ளப்படுகின்றது. தலையை மறைக்கின்றார்கள். வானத்தில் சற்று தூரம் சென்றவுடன் அந்த மறைப்பு எங்கே செல்லுகின்றது என்பதே தெரியாது. நல்ல ஆடைகளை அணிந்து, இஸ்லாமிய ஆடைகளை அணிந்து வீட்டுக்குள்ளாலிருந்து வெளியாகி செல்லுகின்றார்கள். சற்று தூரம் சென்றவுடன் அந்த ஆடையின் நிலைமை என்ன என்பது
எம் யாவருக்கும் தெரியாது. ஒரே வாகனத்தில் எதிரிகளை போன்று ஆண்களும் பெண்களுமாக வாலிப சமூகமும் பெண் குமரி சமூகமும் பிரிந்து ஒரே வாகனத்தில் செல்லுகின்றார்கள். வாகனம் சென்றடையும் இடத்தை அடைந்தவுடன் பல நாட்களுக்கு முன்னால் சந்தித்த நண்பர்களை போன்று ஒன்றாக செல்கின்ற காட்சியை பார்த்தால் எப்பாடு இவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த பெற்றோர்களே, எமது பிள்ளைகளை பற்றிய விடயங்களில் எமது கண்காணிப்புக்குள்ளால் நாம் வைத்துக் கொள்ளாமல் நாளடைவில் அவர்களை பற்றி சிந்தனை செய்வது, கவலைப்படுவதில், கண்ணீர் வடிப்பதில் என்ன பலன் இருக்கின்றது என்பதை சற்று சிந்தனை செய்து பார்ப்போம். இந்த வாலிப சமூகத்தின் சீர்கேட்டிற்கு இந்த வாலிப காலம் மாத்திரம் காரணம் அல்ல. சிறு பிராயத்திலிருந்தே வளர்க்கப்படக்கூடிய வளர்ப்பு வழிமுறைகள் எல்லாம் இதற்கு காரணமாகத்தான் அமைந்திருக்கின்றது. அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற பயிற்சி, அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற பாராட்டுகளை பார்த்தால், அவர்களுக்கு கொடுக்கின்ற நடத்தைகளை சற்று சிந்தனை செய்து பார்த்தால், அந்த சிறு பிராயத்திலே ஒரு பாடகனை போன்று பாடிக்காட்ட சொல்லுகின்றோம், நடிகனை போன்று நடித்து காட்ட சொல்லுகின்றோம். பிஞ்சி மனம் படை தந்த சிறு பிள்ளைகளும் எந்தொன்றும் தெரியாது கணவன் மனைவியை போன்று நடித்து காட்ட ஆரம்பிக்கின்றது. இதனை பார்த்து நம்முடைய உள்ளம் பூரிப்படைகின்றதா? இதனை பார்த்து நாம் சந்தோஷப்படுகின்றோமா? இதனை பார்த்து பிற சகோதரத்திலே நாம் பெருமையோடு சொல்லுகின்றோமா? எமது சமூகத்தின் இழிவான நிலைமைக்கும், எமது சமூகத்தின் கேவலமான செயற்பாட்டிற்கும், எமது சமூகத்தின் நரக விளிம்புக்கு எடுத்துச் செல்வதற்கும், நரகத்திற்குள்ளான பாதையை திறந்து கொடுப்பதற்கும் நாம் தான் சிறு பிராயத்திலிருந்தே காரணமாக அமைந்திருக்கின்றோம் என்பதை எந்த ஒரு பெற்றோரும் மறந்துவிடக் கூடாது. வீட்டுக்குள்ளால் நவீன சாதனங்களை எல்லாம் அமைத்து கொடுத்துவிட்டு அதனை பற்றி சற்றும் சிந்தனை இல்லாமல் இருப்பதின் காரணமாக எமது வாலிப சமூகம் தன்னுடைய உயிருக்கே உலை வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அண்மையில் கூட ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. ஊடகங்களில் எல்லாம் செய்தி பரப்பப்படுகின்றன. அதனால் அதனை சுட்டி காட்டுவதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஏனென்றால் ஊடகங்களில் எல்லாம் செய்தி பரவிவிட்டது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆபாச படம் பார்த்த மகனிடத்திலே தந்தை பார்க்க வேண்டாம் என்று சொன்னதின் காரணமாக வெட்கப்பட்ட அந்த மனிதன், அந்த பிள்ளை மகன் தற்கொலை செய்து கொண்ட வரலாறு அண்மையில் நடந்தது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்கு தேவையான எல்லா சாதனங்களையும் எடுத்துக் கொடுத்து விட்டு இன்று அவர்கள் சற்று வழி தவறி செல்லும் பொழுது அவர்களை திருத்த ஆரம்பித்தால் அது எங்கு போய் செல்லும் என்பதை சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அவர்கள் நவீன சாதனங்கள் வாங்குவதற்கு அவர்களுக்கு எங்கால் பணம் கிடைக்கின்றது? எங்கிருந்து பணம் வருகின்றது? கையடக்க தொலைபேசி எடுத்து பார்த்தால், கையடக்க தொலைபேசியை பார்த்தால் எத்தனையோ நிகழ்வுகள், அதனை பார்க்க முடியாது. அண்மையில் எமது இஸ்லாமிய சிறுவர்கள் சிலர் சாதாரணமாக 13, 14, 15 வயது சிறுவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். காரணம் என்ன? அவர்களின் கையடக்க தொலைபேசியில் ஆபாச படங்கள் இருந்ததின் காரணமாக கைது செய்யப்பட்டார்கள். ஏதோ நல்ல விதத்தில் அகப்பட்டதனால் சமாதானமாக முடித்து பெரிதுபடுத்தாது, ஊடகங்களுக்கு செய்தியை பரப்பாது மீட்டிக் கொண்டு விட்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரண சிறுவர்கள், படிப்பிலே ஈடுபட்டிருக்கின்ற சிறுவர்களின் நிலைமை இவ்வாறு என்றால், நாம் இந்த விடயத்தில் கண்காணிப்பற்று செயற்படும் பொழுது எமது வாலிப சமூகத்தின் எதிர்காலம் எங்கு சென்றுவிடும் என்பதை எம்மாலே சிந்தனை செய்து பார்க்க முடியாது. ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நவீன சாதனங்களை, அதற்குண்டான அறிவுகளை ஊற்றுவதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஆனால் மார்க்கம் வரையறைத்த வழிமுறையின் பிரகாரம் தான் அவைகள் அமைய வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவைக்கு ஏதோ ஒன்றை செய்து கொடுத்தாலும் அது எம்முடைய 24 மணித்தியால கண்காணிப்புக்கு கீழால் தான் அந்த தேவை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த தேவை நிறைவேற்றப்பட வேண்டும். வீட்டுக்குள்ளால் பொதுவான இடங்களிலே அவைகள் வைக்கப்பட வேண்டும். ஒரு நொடிப்பொழுதில் அதில் பார்க்கக்கூடிய காட்சியை மாற்றிவிடலாம். நாம் எம்முடைய சிறுகால பகுதியில் இவ்வாறான நவீன சாதனங்கள் இல்லை என்பதனால் ஒரு சில மூத்த பெற்றோர்களால் அவைகளை பற்றிய பூரணமான அறிவு இருக்க முடியாது. ஆனால் அவைகளில் காட்சிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள் ஒரு நொடிப்பொழுதில் மாற்றிவிடலாம்.
எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, நவீன சாதனங்களை எடுத்துக் கொடுப்பதாக இருந்தால் 24 மணித்தியால கண்காணிப்புக்குள்ளால் தான் அவைகளை நாம் அவர்களுக்கு பாவிப்பதற்காக அனுமதி வழங்க வேண்டும். அத்தோடு பார்க்கும் பொழுது இஸ்லாமிய சமூகத்தை வழிகெடுப்பதற்காக, இஸ்லாமிய சமூகத்தை சீர்கெடுப்பதற்காக பிரதானமாக 3 விடயங்களிலே இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் தன்னுடைய செயற்பாட்டை ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்லாமியர்களை வழிகெடுப்பதற்காக, இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக அவர்கள் பல திட்டங்களை தீட்டினால் இஸ்லாத்தை விட்டு தூரமாகுமாறு சொன்ன பொழுது இஸ்லாமியர்கள் தூரமாகுவதாக இல்லை, இஸ்லாத்தை விட்டும் தன்னுடைய வாழ்வை திருப்புவதாக கிடையாது. சிந்தனை செய்த இஸ்லாத்தின் எதிரிகள், இஸ்லாத்தின் விசமிகள் 3 விடயங்களிலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்ததின் காரணமாக அவைகளிலே அவர்கள் வெற்றியும் பெற்றுவிட்டார்கள். முதலாவதாக தன்னுடைய ஆதிக்கத்தை ஆடைகளில் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்ததனால் குட்டையான ஆடைகளை அணியுமாறு பணித்தார்கள், முஸ்லிம்கள் அணியவில்லை. இறுக்கமான ஆடைகளை அணியுமாறு பணித்தார்கள், முஸ்லிம்கள் அணியவில்லை. மெல்லிய ஆடைகளை அணியுமாறு பணித்தார்கள், முஸ்லிம்கள் அணியவில்லை. ஹராம் என்பதை விளங்கினார்கள், இஸ்லாத்துக்கு மாற்றமானது என்பதை புரிந்தார்கள், அவைகளை விட்டும் தூரமானார்கள். வட்டியை இஸ்லாமியருக்குள்ளால் புகுத்த முனைந்தார்கள், வட்டி ஹராம் என்பதை விளங்கினார்கள், வட்டியில் ஈடுபடவில்லை, அதை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள். எனவே இவ்விரண்டையும் செயற்படுத்துவதற்காக பிரதானமாக அவர்கள் கையை வைத்தது திரைப்படங்களில். திரைப்படத்தில் ஒருவன் வட்டியை பெற்று தன்னிடம் இருக்கக்கூடிய வாகனத்தை எவ்வாறு சொகுசாக மாற்றுகின்றான், தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை எவ்வாறு 2ஆக மாற்றுகின்றான், தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை எவ்வாறு மாடி வீடாக மாற்றுகின்றான், சொகுசு வீடாக மாற்றுகின்றான் என்பதையெல்லாம் அலங்கரித்து காட்டியதின் காரணமாக இவர்களும் வட்டிக்கு படம் எடுத்து அதே போன்று செயற்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். திரைப்படங்களில் நடிகர்கள் எவ்வாறெல்லாம் ஆடைகளை அணிந்து அலங்காரமாக, நாகரிகமாக, புதிய வடிவமைப்பாக காண்பிக்க ஆரம்பித்தார்களோ அதையே பார்த்தவுடன் எவைகளை அணிய முடியாது என்பதாக இஸ்லாமிய சமூகம் மறுத்ததோ அவ்வாறான ஆடைகளை எல்லாம் அணிவதற்கு இன்று எமது சமூகம் துணிந்து விட்டது. தொழுகையை விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் விட்டுவிடுவதற்கு எந்த உள்ளமும் இடம் கொடுக்காது. தொழ வேண்டாம் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தொழுகையை மறுங்கள் என்று சொன்னால் நாம் யாவரும் மறுக்கப் போவதில்லை. எனவே தொழுகை சீரற்றதாக மாற வேண்டும், இறைவினத்தில் கபூலியத் அற்றதாக மாற வேண்டும் என்பதற்காக இறுக்கமான ஆடைகளை அலங்காரமாக வடிவமைத்து திரைப்படங்களில் காண்பித்து விட்டார்கள். அதனை பார்த்தவுடன் இறுக்கமான ஆடைகளை அணிகின்றோம், சரியாக சுஜூது செய்ய முடியாது, சரியாக ருக்கு செய்ய முடியாது. சுஜூதுக்கும் ருக்குக்கும் சென்றால் உள்ளாடையும் தெரிகின்றது, எமது அவுரத்தும் வெளிப்பட்டு விடுகின்றது. தொழுகை நிலைமை எங்கே செல்லுகிறது? இறுக்கமான ஆடைகளை அணிவதின் காரணமாக சரியாக சுஜூது செய்தால் ஆடை பிளந்துவிடும் போன்ற நிலைமையினால் சரியாக சுஜூது செய்ய முடியாது, சரியாக அத்தஹியாத்தில் அமர முடியாது, சரியாக நறுவிப்பில் இருக்க முடியாது. தொழுகை நிலைமை எங்கே சென்று விட்டது? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் செயற்படுத்துவதற்காக திரைப்படங்களை சாதகமாக பயன்படுத்தினார்கள். அவைகளை வீட்டுக்குள்ளாலே நாம் எடுத்து கொடுத்து விட்டோம். ஆரம்ப காலத்திலே சினிமா மண்டபங்களுக்கு சென்ற நாம் இன்று வீட்டுக்குள்ளாலே காட்சிப்படுத்துகின்றோம் என்பது ஒரு புறம் இருக்க, ஒவ்வொருவருடைய கைக்குள்ளாலும் அதனை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நித்திரைக்கு சென்றால் திரைப்படத்தையும் பார்க்கின்றார்கள், ஆபாச படங்களையும் பார்க்கின்றார்கள், தனிமையான அறைகள், தனிமையான ஏற்பாடுகள், எதனையெல்லாம் செய்கின்றார்கள் எமது வாலிப சமூகம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த பெற்றோர்களே, எமது சமூகத்தின் எழுச்சிக்காக நாம் சிந்தனை செய்ய வேண்டும், சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக வழிவகுக்க வேண்டும். பெற்றோரோடு சேர்ந்து, பெற்றோர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு சமூக தலைவர்களும் இந்த வாலிப சமூகத்தின் எழுச்சிக்காக பங்களிப்பு வழங்க வேண்டும். இந்த வாலிப சமூகத்தின் சீர்கேட்டுக்கு இவர்களும் பொறுப்புதாரிகள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அவர்களை வழிநடத்துவதற்கு எம்பால் முடியாது என்றால், அவர்களை வழிநடத்துவதற்கு எமக்கு தைரியம் இல்லை என்றால்
நாம் எதற்காக தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும்? சமூக பொறுப்பை எதற்காக ஏற்க வேண்டும்? சமூகத்தை வழிநடத்துவதற்காக எதற்காக மார்பு தட்டி பேச வேண்டும்? அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப சமூகத்தின் வளர்ச்சிக்காகவும் எழுச்சிக்காகவும் இஸ்லாத்தின் எழுச்சிக்காகவும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு சமூக தலைவர்களும் தன்னால் ஆன எல்லா பங்களிப்பையும் கொடுப்பதற்கு முயற்சி செய்வதோடு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக, எமது வாலிபர்களை பாதுகாத்தருவாயாக, எமது வாலிப காலத்தை தீனுக்காக நீ கபூல் செய்து கொள்வாயாக. சகல சந்தர்ப்பங்களிலும் சகல நிலைமைகளிலும் உனது அச்சத்தோடும் சிந்தனையோடும் வாழ்வதற்கு தௌஃபீக் தருவாயாக. இன்மை மறுமை ஈருலகிலும் வெற்றி பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்திருவாயாக. நாளை மறுமையிலே உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் குடிப்பெறச் செய்திருவாயாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற்றுக்கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்திலே எம் அனைவரையும் சேர்த்திருவாயாக. நாளை மறுமையிலே நிம்மதியான கண்ணியமான வாழ்வை எமக்கு தந்துருவாயாக. இந்த உலகத்திலும் நிம்மதியான கண்ணியமான வாழ்க்கையை தந்துருவாயாக. முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களின் நிலைமைகளையும் சீராக்கிடுவாயாக. எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களையும் நிம்மதியாக வாழச் செய்திருவாயாக. முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளை இல்லாதொழித்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. அந்நிய சமூகத்தின் கெடுப்பிடிகளை விட்டும் இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாத்தருவாயாக. நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து வருவாயாக. குறிப்பாக எமது நாட்டின் நிலைமையை சீராக்கிடுவாயாக. மஸ்ஜிதுகளை பாதுகாத்தருவாயாக, மதரசாக்களை பாதுகாத்தருவாயாக, இஸ்லாமியர்களின் உடைமைகளை பாதுகாத்தருவாயாக, இஸ்லாமிய வாலிப சமூகத்தை பாதுகாத்தருவாயாக, குமரி பெண்களை பாதுகாத்தருவாயாக, நிம்மதியான சூழலை ஏற்படுத்துவாயாக, இஸ்லாத்துக்கு சாதகமான ஆட்சியாளர்கள் நியமித்து தந்தருவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.